அந்த எப்படி அந்த யானை சீவேலி எடுத்துட்டு வர்ற அந்த சம்பிரதாயம் குருவாயூர் இருக்குன்னா ஒரு நிறைய செய்திகள் இருக்கு. அதில் நாம் ஏதாவது ஒரு செய்தியை எடுத்து தான் நம்ம சொல்றது. பலர் நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரணங்களும் நிறைய இருக்கு. அதில் ஒரு காரணம் ஒரு ராஜா அவர் அவருக்கு அந்த போர் நடக்கிற சமயத்தில் அவர் குருவாயூரப்பன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். நான் வெற்றி பெற்றார், நான் கோவிலுக்கு ஒரு யானை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் கோவிலுக்கு ஒரு யானை வாங்கி கொடுக்குறாரு. அப்போ எல்லாரும் யானை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? யானை பாகனோட கொடுக்கணும். ஏன்னா அதை பழக்கணும். கொஞ்சம் அந்த யானையை வளர்க்குறதுக்கு ஒரு பாகனம் அது கூடவே இருக்கணும். அப்போ அந்த கோயில் யானை பாகனோட கொடுக்கும்போது அது என்ன விசேஷம் அந்த குருவாயூர் கேசவர்கிட்ட அப்படின்னா, இப்போ நம்ம மனிதர்களுக்கு நம்ம நாள் கணக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம். ஏகாதசி இன்னைக்கு, குருவாயூரில் விசேஷம் இன்னைக்கு, இதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த யானையை பற்றி நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு கோவிலில் நான் இப்போ போய் பல வருடங்களே ஆச்சு. சிலைங்கிறத விட கோவில் வாசலில் கேசவனுடைய படம் வச்சுருப்பாங்க. அதனுடைய அந்த 2 தந்தங்களையும் வச்சுருப்பாங்க. அது குருவாயூரில் இருக்கும். நீங்கள் குருவாயூர் கோயில் கடையிலெல்லாம் போய் அந்த குருவாயூர் கேசவன் படம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேசவனுடைய படம் தான் கீழே கேசவன் தான் எழுதியிருக்கும். வேற எவ்வளவோ யானைகள் அங்கே இருக்குது. ஆனால் இந்த கேசவன் தான் எழுதி அந்த படங்கள் எல்லாம் விற்பாங்க. அப்போ ஏகாதசி அன்னைக்கு அந்த நம்பூதிரியெல்லாம் சொல்லுவாங்க அங்கே கோவிலில் இருக்கவங்க, இன்னைக்கு கேசவன் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலன்னா அன்னைக்கு தான் ஏகாதசியம். அந்த அளவுக்கு அதுக்கு ஞாபகம் இருக்குமா, அது சாப்பிடாதான் ஏகாதசி அன்னைக்கு. அப்படி அந்த கேசவனை ரொம்ப ஆரம்ப காலத்தில் அந்த குருவாயூரப்பனை வச்சு எடுத்துகிட்டு வர்றது சீவேலின்னு சொல்லுவாங்க கோவிலில். ஆரம்ப காலத்தில் அது இணங்கி வராத, அதுக்கு கோபம் வருமா. அப்போது அவர் நம்பூதிரிகிட்ட குருவாயூரப்பன் அஸ்ரீதியாக சொல்கிறாரு, அவனை கொண்டுட்டு அந்த கோயில் வளாகத்தில் கொஞ்சம் வெளியில் அவனை கட்டி போட்டுங்க அப்படின்னு. அப்போ தினமும் அந்த யானையை கூட்டிகிட்டு அங்கே கட்டி கொண்டு வரலாம். அது அங்கேயே இருக்குமா. அப்படி இருந்து நாள்பட அதுவே அன்னைக்கு சீவேலி வைக்கிறோம்னாக்கா அது தன்னை குனிஞ்சு கொடுக்குமா, பாதம் ஏறதுக்கு காலை எடுத்து கொடுக்குமா. அவ்வளோ என்ன சொல்கிறது, சமத்தா இருக்குமா. அந்த அளவுக்கு அந்த குருவாயூர் கேசவன் அது இறைவன் அடி சேர்ந்ததும் ஒரு ஏகாதசின்னு ஒரு செய்தி. இப்போ நமக்கு இது எங்கேயோ நடந்த ஒரு கதை. யாரோ ஒரு ராஜாவை தெரியாது, அந்த ராஜா ஒரு யானையை கொடுத்தாரு, இந்த மாதிரி சொல்கிறாங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு குருவாயூரப்பன் ஒரு அருள் பண்ணினதை நான் இங்கே சொல்லணும். ஏன்னா நமக்கு நம்மளுடைய அனுபவத்தை தான் நாம் சொல்ல முடியும். அதில் தான் ஒரு உண்மை இருக்குது. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் நான் சாப்பிட்டு போகும்போது நம்ம பி பிளாக்ல 206 பார்வதி அம்மா வர்றாங்க, நான் போகிறேன். அப்போ அம்மா சொன்னாங்க, என்னை ப்ளஸ் பண்ணாங்க, குருவாயூரப்பனும் பக்தர்களையும் பற்றி பேசுறீங்க, நல்லா பேசுப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொல்லிட்டு போகும்போது இதே ரொம்ப சாதாரணமாக அவங்க சொன்னாங்க, எங்கள் ஆத்துக்காரரும் குருவாயூருக்கு ஒரு யானை வாங்கி கொடுத்தாரு. அப்போ என்னுடைய அந்த என்ன சொல்கிறது, முதிர்ச்சி பெறாத மனதுன்னு சொல்லலாம். நான் என்ன நினச்சேன், ஒரு தங்கத்திலே வெளியிலே ஒரு சின்ன யானை பண்ணி குருவாயூரில் பிரார்த்தனைக்கு அப்படி தானே பண்ணுவோம், கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு, அப்படியா அப்படின்னு சாதாரணமாக கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இப்போ அதுக்கு 45 வயசு. அப்போ எனக்கு உண்மையிலேயே எனக்கு அழகதா, என்னையே குட்டிக்கிறதா, இப்படி போய் நம்ம நான் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்துட்டு அம்மா கோவப்படாமல் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா இருக்காங்க,
பிடிச்சிக்கிறேன். ஏன்னா நான் வந்து அது என்னமோ யானை அப்படின்னா என்னுடைய மனதில் ஒரு சின்ன குட்டி யானையை வாங்கி கோவில், ஏன்னா அப்படின்னாலே நமக்கு தோணும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ரியாக்ஷன் இருந்தேன். அப்போ அம்மா சொல்கிறாங்க, யானைக்கு வந்து இப்போ வந்து வயது வந்து 45னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதை வாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த நேரத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டிவைன் இதோட என்னால் எனக்கு வாங்க தெரியல. இல்லைன்னா கோவிலுக்கு ஒரு யானை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாக்க நிஜ யானைன்னு என்னுடைய நான் நினைக்கவே இல்லை, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய கணவர் வந்து வியாபாரம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணாங்க, வியாபாரத்தில் எனக்கு வந்து நல்ல லாபம் வந்து நல்ல அதெல்லாம் நீ எனக்கு தந்துருக்க, அதனால நான் ஒரு யானை வாங்கி கோயிலுக்கு விடுறேன் அப்படின்னு. அப்போ யானையை மட்டும் வாங்கி விடலையாம், யானையோட ஒரு யானை பாகனையும் படைச்சி அந்த பாகனுக்கு அந்த கோவிலில் ஒரு வேலை வாங்கி கொடுத்து அந்த யானையை அந்த கோவிலில் விட்டாங்க. யானைக்கு பேர் வந்து காஷ்மி. அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து எங்கேயோ நடந்த ஒரு குருவாயூர் கதையை பேசுகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அதே குருவாயூரில் பார்வதி அம்மா, உங்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் அம்மாவுக்கு வணக்கம். எனக்கு வந்து இதை எப்படி வந்து நான் சொல்லணும்னே எனக்கு ஒரு 2 நாள் எனக்கு வரல வாயில. அதாவது போர்வையாக அவங்க அந்த என்ன சொல்கிறது, அந்த அருளோடு நம்ம சொல்லணுமே. நான் சொன்னதில் வேணால் ஒன்று அருள் இருந்திருக்காது, ஆனால் அம்மா அருளோடு உட்காந்துருக்காங்க. என்னை யோசிச்சு பாருங்க, நிஜமாவே கோவிலுக்கு ஒரு யானை வாங்கி கொடுத்த ஒரு பக்தர் நம்ம கூட இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இதோட நான் கேசவனை நிறைவு செய்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு யானையினுடைய பக்தியை அது கேசவன். அடுத்தது வந்து கண்ணனை பண்ணுறதை வந்து நிறைய லீலைகள் நம்ம கேட்போம். அப்போ இந்த கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குருரமை அப்படிங்கிறது வந்து அவங்க சின்ன வயசுலேயே தன்னுடைய குடும்பத்தில் பல சிரமங்களை எல்லாம் பார்த்து ஒரு தனி மனிதியாக அவங்க வாழ்ந்து வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரியவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன் நீ உனக்கு வந்து யாருமே இல்லை, நான் இப்படி தனியாக இருக்கேன் அப்படின்னு ஏன் நீ நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்க? அந்த குருவாயூரப்பன் தான் அவன் குழந்தை, அந்த உன்னிகிருஷ்ணன் இருக்கான்ல, அவன் உன்னை பார்த்துக்குவான், அவனை நீ நினச்சிக்கோ, அவனை உன் குழந்தையா பாவிச்சுக்கோ, ஆனால் உன்னை எப்போவுமே உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்குவான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எதிர்ச்சியாக பார்த்தாக்கா அவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க வராங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அப்போ அந்த பையனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நான் இங்கே வந்துடுவான். குருரமை வீட்டுக்கு வந்து, அம்மா நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து தருவா, நான் வந்து உங்களுக்கு அந்த வேலை செஞ்சு தருவா, நான் இதை பண்ணுவேன், கூடவே அவன் வந்து அவங்களுக்கு எல்லாம் செய்து தருவோம். ஆனால் அதே சமயம் குழந்தை இல்லையா, அந்த ஒரு 6-7 வயசு சிறுவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். அப்போ ஒரு அம்மா எப்படி ஒரு பாட்டி தன்னுடைய அந்த சின்ன குழந்தைகிட்ட எப்படி ஒரு பாட்டி எப்படி கண்டிப்பாங்களா, அதுபோல் குருரமை வந்து ரொம்ப சத்தம் பண்ணா, இவ்வளோ சிறுவனை நான் கொண்டு படுத்துகிறேன் அப்படின்னு. அப்போ நெய்வேத்தியம் எல்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் பழம் ஒவ்வொரு நாள் அவளால் என்ன முடியுமோ அதை அவள் எடுத்து கிருஷ்ணன் முன்னால் வச்சு கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி அதை வைக்கும்போது கண்ணை மூடுறது வரை பார்த்துட்டே இருப்பாங்க. கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்போது அதில் இருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடிடுவாங்க, ஒன்றை எடுத்து வாயை போட்டுருப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்ன இப்படி பண்ணுறத அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி அவனை இது பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. என்னடா இது, நான் சுவாமிக்கு வச்சுருக்கேன், நீ வந்து இதை இந்த மாதிரி பண்ணிட்டே. இந்த குழந்தைல ஓடி போயிடுது. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க,
பையன் வந்து நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் வந்து இந்த அடுப்பு கறி இதெல்லாம் வச்சு இந்த விறகு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அந்த ஒரு கூடை மாதிரி ஒன்று தூக்கி அந்த கூடைக்குள்ளே உட்கார வச்சுருக்காங்க. நான் பூஜை முடிச்சுட்டு வர்றது வர நீ இதுக்குள்ளேயே இரு, நான் முடிச்சுட்டு வந்து நான் வந்து உனக்கு சாப்பாடெல்லாம் தரேன் அப்படின்னு. இதை சொல்லும்போது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கூடக்குள்ள வச்சு அந்த முகம் எல்லாம் ஒரே கரியாக இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு பக்தர்களை பற்றி பார்க்கும்போது வில்வமங்கலம் சுவாமிகள் அவங்க தான் இந்த பக்தர்களையே மூத்தவர். இப்போ அவருடைய இது வந்து தனியாகவே ஒரு 2 நாள் 1 வாரம் எல்லாம் சொற்பொழிவு பண்ணுவாங்க. ஜெயராம சர்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அவருடைய நாராயண சொற்பொழிவை. ஒரு பக்தரை மட்டுமே அவர் 10 நாள் பேசுவார். நான் வந்து 10 பேரை இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள பேசுகிறேன், அதனால என்னால் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுது, சிந்திப்போம். அப்போ இந்த சுவாமிகளை இந்த இடத்துல நம்ம கொண்டுட்டு வரேன். இந்த குழந்தை வந்து இப்படி அது உள்ள உட்காந்துட்டு அது மூஞ்சி கூட கறி. அவர் அங்கே என்ன பண்ணுவாராம், தினமும் அவருடைய பிரார்த்தனை முடிஞ்சு அவர் வச்சிருக்கிற பிரசாதத்தை அந்த உண்ணி கிருஷ்ணன் வருவாங்க. அந்த கிருஷ்ணன் வந்து இவங்க அதை எடுத்து செஞ்சு அவனுக்கு கொடுப்பாங்க. அவன் வாங்கி அதை சாப்பிடுவாங்க. ரொம்ப அவன் சாப்பிடலைன்னா அவனுக்கு ஊட்டி விடுவாங்க. இந்த மாதிரி இது தினமும் பகல் உணவு நேரத்தில் இது நடக்கும். இந்த கூடத்தில் தூக்கி குரூரமை வச்சதுனால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியல கண்ணனால். அவர் அங்கே சாப்பிடாம உட்காந்துட்டாரு. கண்ணனுக்கு கொடுத்த பிறகுதான் அவர் உணவு சாப்பிட முடியும், சாப்பிட்ற பழக்கம். அதனால அவர் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. உட்காந்து ரொம்ப நேரம் ஆயிடுது, அவர் வரவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு இந்த குட்டி கண்ணன் ஓடி வரான். வந்தா மூஞ்சி இங்கே எல்லாம் ஒரே கரியா இருக்கான். அப்போ வில்வமங்கலம் சுவாமி கேட்குறாரா, கேட்குறாரா, ஏன் நீ இவ்வளோ தாமதமாக வந்தேன்? ஐயோ அதை ஏன் கேட்குறேன், அம்மா என்னை விடவே இல்லை அப்படின்னு. எந்த அம்மை அப்படின்னு? ஐயோ குரு அம்மா என்னை விடவே இல்லை அப்படின்னு. ஏன் விடலை? இல்லை நான் ரொம்ப சேட்டை பண்ணிங்கன்னா என்னை தூக்கி இந்த கரியெல்லாம் வைக்கிற பையன் கூட உட்காந்து வச்சுட்டான். ஓ அதனால தான் முகமெல்லாம் ஒரே கரியாக இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு. இதை இவருக்கு சொன்ன உடனே வில்வமங்கலம் சுவாமிகளுக்கு மனசுக்குள்ள ஒரு பக்தன் தன்கிட்ட தான் இறைவன் இவ்வளோ கருணையோடு இருக்கிறான், நம்ம சாப்பாடை எடுத்து வச்சா சாப்பிட்டு போகிறான்னு அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருக்கிறவருக்கு நம்ம விட இன்னொரு பக்திக்கு கட்டுப்பட்டீங்கன்னா எங்க அந்த கைக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அந்த அம்மாவை போய் பார்க்கணுமே இவருக்கு ஒரே ஆவல் வந்துதான். அந்த மாதிரி பக்தி யாரு? நம்மளும் இப்போ இப்படி இருக்கிறோம், நம்மகிட்ட தினம் வருவான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவன் என்னன்னாக்க என்ன அவள் தூக்கிட்டு ஒரு குடத்துல உட்கார வச்சுட்டா, அவள் அப்புறம் தான் என்னை இறக்கி விட்டா, அதனால தான் நான் வர நேரம் ஆச்சுன்னு சொன்னான். இப்போ அந்த பக்தியை போய் பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு மனசுல ஒரு எண்ணம் வரலாம். வந்து குருரமையை வந்து பார்க்க தரிசனம் பண்ண வராது. வந்து அந்த குருரமைகிட்ட வர்றப்ப அவங்க கேட்குறாங்க, ஏன்னா ஊரே வில்வமங்கலம் சுவாமிகள் வரான்னு இவங்களுக்கு தெரியல, நம்ம இது சுவாமிகள் வராறாங்க. அப்போ வர்றப்ப சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு வந்து இப்படி அவர் சொல்லக்கூடிய அந்த தெய்வீக கலை எதுவுமே இவங்களுக்கு தன் பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த குட்டி கண்ணன் தான் பண்ணுறாங்கிறது புரியல. அவங்க வந்து சரி கண்ணன் போயிருக்கான், குருவாயூரப்பன் போயிருக்கான் அப்படின்னு அவங்க வேற ஒரு கண்ணனை தான் நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர தன் கூடவே இருக்கிறது தான் அந்த குருவாயூரப்பன் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த குழந்தை நம்மகிட்ட பாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. கேட்டுட்டு அவங்க வந்து இந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க, பாருடா முன்ன மாதிரியே ஒரு பையனா இந்த மாதிரி யாருக்கிட்ட அந்த கண்ணக்கிட்டே போய் அவனை பற்றின கதையவே சொல்லும்போது அந்த கண்ணை
உடனே கையை கட்டிட்டு ரொம்ப சமைத்தாங்க. அப்படியாம்மா, அப்படியா, நம்ம போய் பார்க்கலாமா? அவனும் கேட்பான் குருரமையில. இப்படி குருரமையினுடைய இது அவங்களுடைய முதுமையில் அவங்க சொல்கிறாங்களாம். குருவாயூர் இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்களாம், நான் குருவாயூருக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னால் இப்போ வயசாயாச்சு, போக முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ குருவாயூருக்கு எனக்கு தெரியுது இந்த தன்னோட ஐக்கியமாகிற காலம் வந்தாச்சுன்னு. அப்போ அவங்க கையை பிடிச்சி, என் கையை பிடிச்சிக்கோ, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. குருரமை இறைவன் நடி சேர்ந்ததாக நமக்கு நிறைய கதைகளில் இன்னும் நிறைய இந்த விஸ்தாரமாக குருரமை இதை சொல்லலாம். நாம் இன்னும் வேறு 2 பக்தர்களை பற்றி சிந்திக்கிறதுக்காக குருரமையுடைய இதையோட நிறைவு செய்வோம். அடுத்தது ஒரு விஷயம்லாம் அந்த மாதிரி தான் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த குழந்தை பூ கட்டி கொண்டுட்டு கொடுக்கும் கோவிலுக்கு. அவங்க அம்மா தினமும் கிருஷ்ணனுக்கு மாலை கட்டி கொண்டுட்டு கொடுப்பாங்க. அந்த அவங்க வீட்டில் மாலையை கட்டுவாங்க. கட்டி இந்த குழந்தைகிட்ட கொடுத்தாக்கா அதை கொண்டுட்டு கோவிலில் கொடுக்கும். அது தினம் அந்த மாதிரி அந்த குழந்தை எடுத்துகிட்டு வரும். ஒரு நாள் அது கொஞ்சம் தாமதமாக வந்தது. அந்த குழந்தை தாமதமாக வந்தோடனே கோவில் நட அடைச்சிருப்பாங்க. கோவில் நட அடைச்சோடனே இந்த குழந்தை அந்த கையில் அந்த மாலையை வச்சுட்டு அழுது பெருசாகியோ மாலையை கொண்டுட்டு போனால் அம்மா அனுப்பாங்க. இந்த குருவாயூர் கோவிலில் குருவாயூரப்பனுக்கு மாலையை கொடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த குழந்தை அழுது. அப்போ பூந்தானம் அப்படிங்கிற அவங்களும் ஒரு பக்தர். அப்போ அவர் இருந்தா போல கேட்குறாரு, ஏன் குழந்தை அழுகலை அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி நான் பூ எடுத்துகிட்டு வரேன், மாலையை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப அந்த பாடினாங்கல்ல தேய்ச்சி மந்தாரை துளசி அந்த பிச்சை அந்த மாலையை எடுத்துட்டு அந்த குழந்தை வருது, நேரம் ஆகிடுது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்கிறாராம், இறைவன் அது அவருடைய அனுபவத்துக்கு தெரியும் இறைவன் எங்கும் நிறைஞ்சிருக்காங்க. நான் அந்த குழந்தை நம்பணும்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, அழாத, எல்லா இடத்துலையும் குருவாயூரப்பன் இருக்கிறான், நீ கொண்டுட்டு வந்துட்டேன்னா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும், நீ அந்த மரத்தில் அந்த மாலையை சாத்திட்டு குருவாயூரப்பன்கிட்ட சொல்லி அவன் எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது அவர்கிட்ட ஆமாவான்னு கேட்குதாங்க குழந்தை. அவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ போய் சாத்து குருவாயூரப்பன் எடுத்துக்குவான். இந்த குழந்தை என்ன பண்ணுது, போய் அந்த மரத்துக்கு நின்று சொல்லுதான், குருவாயூரப்பா, நான் மாலையை எடுத்துகிட்டு வந்தேன், கோவில் நட அடைச்சிட்டாங்க, இந்த மாலையை நான் இதில் போடுறேன், நீ எடுத்தோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை அந்த மரத்தில் வச்சுட்டு இது போயிருக்கு. இந்த குழந்தை வீட்டுக்கு போயிருக்கு. வீட்டில் போய் அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லலை, எப்பவும் போல மாலையை கொடுத்துட்டு போய் அடுத்த நாள் காலையில் திருப்பி நிர்மாலையை முடிஞ்ச பிறகு புது மாலை சாத்துறதுக்காக இந்த குழந்தை மாலை எடுத்துட்டு கோயிலுக்கு வருது. அப்போ கோயிலுக்கு வரப்போ கோவில் நட திறக்கிறப்போ அவர் கோயிலில் இருக்க மேல் சாமி பார்க்குறாரு, நேற்று நம்ம இந்த மாலையை சாத்தலையே குருவாயூரப்பனுக்கு, இதெல்லாம் அவன் கழுத்தில் புதுசாக ஒரு மாலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம். இந்த மாதிரி இது நேற்று நான் நட அடைக்கிறப்போ இந்த மாலை இல்லை, இப்போ என்ன இந்த மாலை இருக்குது, இது எப்படி வந்ததுன்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க. அப்போ இந்த குழந்தை அங்கே இருந்துட்டு அதுக்கு சொல்ல பயம், நான் மாலையை கொண்டு வரேன். அவருக்கு தெரியும் இந்த குழந்தை கட்டிட்டு வர மாலை தான் இது போகும். நமக்கே ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு பூ வாங்குறப்பே இது இவங்ககிட்ட வாங்கின பூவா இல்லை அங்கே வாங்கின பூவா, அவங்ககிட்ட வாங்கினா அந்த பூ நெருக்கமாக இருக்கும், இங்கே வாங்கினா பூ தள்ளி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவருக்கு அந்த குருவாயூரப்பனுக்கு தினமும் அது கட்டிட்டு வர மாலை எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ அவர் இந்த குழந்தை அங்கே நின்னவொடனே கேட்குறாரு, நேற்று நீ சாயந்தரம் மாலை கொண்டு வரலையே, எப்படி இப்போ இந்த மாலை உள்ள வந்தது, நீ என்ன பண்ண? எல்லாரும் அந்த குழந்தைய கேட்குறாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை சொல்றது, நான் கொண்டு வந்தேன்,
நேரம் ஆயிடுது. அப்போது குந்தானம் வந்தாங்க. குந்தானம்னு நான் சொல்கிறேன், அந்த குழந்தை சொல்லுது. அவங்க வந்து அங்கே இருக்கிற அந்த மரத்தில் போட்டுட்டு போய் குருவாயூரம் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அங்கே போட்டுட்டு போயிட்டேன். அப்படின்னு சொன்னோட அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. ஏன்னா மாலை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தை செய்தது தப்பு இல்லையா, இந்த மாதிரி நீ பாட்டுக்கு அந்த மரத்தில் போட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில் உள்ள வந்து பாத்திரங்கள்லாம் இருக்கும், பூஜை பாத்திரம் இதெல்லாம் இன்னைக்கு நீ தான் கழுகணும், அது தண்டனை. அதாவது அது செய்த தப்பு, நீ இதெல்லாம் இன்னைக்கு கழுவி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை பண்ணது. இது என்ன பண்ணுது, அதை அந்த சின்ன பாத்திரங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு இந்த குருவாயூரப்பனை கூட சண்டை போட்டுக்கிட்டே கழுத. நீ வந்து நேற்று நான் மாலை போட்டுட்டு வரப்ப என்னோட அந்த விளையாட அனுப்பி விட்டேன். உன் கூட அப்போ தான் இந்த கதை தெரியுது மற்றவங்களுக்கு. உன் கூட கொஞ்ச நேரம் நான் அந்த மரத்தடியில் விளையாடுறதுனால தான் நேரம் ஆச்சு. நேரம் ஆனதுனால தான் நடாயிடுச்சு. இப்போ எனக்கு நான் மட்டும் பாத்திரம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அது சண்டை போட்டுட்டு நம்ம சில நேரம் நடக்கும். நான் பண்ணிட்டேன், திட்டிகிட்டே எதையாவது பண்ண வேண்டியது, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி அது கேட்குதான் பாத்திரத்தை கழுதான். வில்வமங்கலம் சுவாமிகள் இப்படி நடுவில் வர்றப்ப தான் இந்த செய்திகள் சொல்கிறாங்க. அதனால அப்படிதான் நானும் சொல்கிறேன். கோயிலுக்கு வராது, வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறப்ப அவருக்கு பார்த்தா தெரியுது அந்த உள்ள வந்து சுவாமி இல்லை. அந்த உள்ள சுவாமி இருந்தால் சுவாமி இருக்கிற அந்த அருள் தெரியும். அப்போ இவருக்கு வந்து சொல்ல முடியல எல்லார்ட்டையும், என்ன உள்ள குருவாயூரப்பனை காணோம் அப்படின்னு எப்படி சொல்கிறது. அப்போ இவர் அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தா இந்த பொண்ணு அங்கே வந்து அந்த கோபத்தில் எப்படி சொல்கிறது, டப்பு மட்டும் அந்த பாத்திரங்களை போட்டு கழுவிட்டு இருக்கு. பார்த்தா பக்கத்தில் குருவாயூரப்பன் அண்ணன் உட்கார்ந்து அதுக்கு உதவி செய்துட்டு இருக்காங்க, கூட உட்காந்து கழுவிட்டு இருக்காங்க. இவர் கண்ணுக்கு அது தெரியுது, மற்றவங்க கண்ணுக்கு தெரியல. அது வந்து வேற அவங்க கூட பேசிக்கிட்டே கழுகுது. நேற்று நீ இப்படி வந்ததுனால தானே நான் இப்படி கழுகுறேன். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஏதோ பித்து பிடிச்சிருச்சு, எப்போ பாரு குருவாயூரப்பன் என் கூட பேசுகிறான், என் கூட விளையாடுறான், அவன் என்ன நானும் அவனும் விளையாண்டோம், இப்படியே இது சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு ஏதோ சின்ன பிள்ளை வளருது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உட்காந்து பாத்திரம் கழுகுது, குருவாயூரப்பன் கழுவி கழுவி நிற்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் கோவிச்சுக்காத, நாளையிலிருந்து நம்ம சீக்கிரம் பண்ணணும். இதை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க வில்வமங்கலம் சுவாமி. இப்படி வந்து ஒரு சாதாரணமாக நம்ம நினைப்போம், ஒரு பூக்கட்டுற குழந்தைக்கு என்ன தெரியுமா. ஆனால் இன்னைக்கும் அந்த மஞ்சுளா நாள் அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூருக்கு மாதம் மாதம் வாரம் போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ அங்கே அந்த மரம் இருந்தால் எல்லாரும் போய் அதுக்கு கீழே புஷ்பத்தை வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க. இந்த குருவாயூர் கோவிலில் அவங்களுடைய நடையில் கொண்டுட்டு போய் ஒன்று வச்சுட்டா ஒரு சம்பிரதாயம் இருக்குது. எல்லாருக்கும் அது தெரியும். எங்களுக்கு ஒரு சொந்த அனுபவம். எனக்கு இந்த வண்டியில் பேர் அவங்களுக்கு விஜயாமாவுக்கு நல்லா தெரியும். அவங்க மதுரையில் இருக்காங்க, ஆனந்தவல்லியில். அவங்க வந்து நாராயணியம் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை அவங்க புத்தகம் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க போட்ட அந்த புத்தகத்தை குருவாயூருக்கே எடுத்துகிட்டு போய் குருவாயூரப்பன் நடையில் வச்சு பிரார்த்தனை பண்ணி அந்த எடுத்துகிட்டு வந்துட்டு அதை புத்தகமாக போடணும்னு நாங்கள் ஒரு 3 சிநேகிதிகள் சேர்ந்து நாங்கள் குருவாயூர் போகிறோம். அதுவரை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்த பழைய டைரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் அவங்க அந்த நாராயணன் எழுதி வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் நாராயணன் இருக்கிறத, இந்த பக்கம் தமிழில் அவங்க அதை மொழிபெயர்ப்பு பண்ணி எழுதி வச்சுக்கிட்டாங்க. அந்த புஸ்தக மூட்டையை எடுத்துட்டு நாங்கள் அந்த குருவாயூரில் போய் அங்கே எப்போவும் குருவாயூரில் அந்த ஒரு திண்ணையில் வட்டத்திரி அமர்ந்து நாராயணன் எழுதுனதுன்னு
அப்படின்னு சொல்லி ஒரு பித்தளையில் ஒரு இது இருக்கும், ஒரு பீடை மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாரும் அதில் வணங்கிட்டு உள்ளே போவாங்க. அந்த மாதிரி அதில் கொண்டு போய் இந்த பையை வச்சு பிரார்த்தனை பண்ணோம், புஸ்தகமாக வரணுமே, எல்லாரும் முக்கியமே அது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம். செய்துட்டு நாங்கள் சன்னிதானத்துக்கு கிட்ட போனோன்னே தெரியாது, இதை கொண்டு போய் அந்த நடையில் வச்சுட்டா அப்புறம் அது குருவாயூரப்பன் தான் நம்ம எடுக்கக்கூடாது. இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப பெருசாக இந்த புத்தகத்தை கொண்டு போய் குருவாயூரப்பன் எப்படி சினிமா வசனம் மாதிரி நேரில் அப்பா குருவாயூரப்பா இது புஸ்தகமாக வரணும் இந்தான்னு வைக்க போனப்ப நான் முடிஞ்சேன். வைக்கல அப்படின்னாரு. என்ன அப்படின்னா வச்சா எடுக்கக்கூடாது, அப்புறம் அது குருவாயூரப்பன் அந்த நடையில் வைக்கக்கூடாது. ஐயோ இருந்தது இது ஒன்றுதான்ட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து உண்மையிலே அதற்கு பிறகு அந்த அவர் கையிலையும் கொடுக்க முடியாது. அந்த கீழே அந்த நம்ம எந்த எல்லையில் இருக்கலாமோ அந்த எல்லையில் அந்த புத்தகத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணி கொண்டுட்டு வந்து அவங்க அந்த புத்தகமாக கொடுத்து முதல் தடவை போட்டுப்பா 1000 புத்தகங்கள் விற்றுது. அதுக்கப்புறம் மறுபதிப்பு பண்ணினாங்க. அப்படி அந்த ஒரு குருவாயூர் கோவிலில் எங்களுக்கு நடந்த ஒரு சின்ன அனுபவமும் இருக்குது. அடுத்ததாக நம்ம குந்தானம். அந்த குந்தானம் பக்தர் வந்து எப்படின்னா நாராயண பட்டத்திலேயே தன்னுடைய குருவாக பாவிச்சு அவரை வணங்கி அவரை தினம் அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல, அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த மனோபாவத்தில் இருக்கிறார். அப்போ அவரும் நிறைய பாடல்கள் எழுதக்கூடிய குந்தானம். அவர் வந்து ஞானப்பானைன்னு எழுதியிருக்கார். அப்போ அவர் இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. அதில் ஒன்று இந்த ஞானப்பானை. அது வந்து மலையாளத்தில் எழுதியிருக்கும், ரொம்ப எளிமையான தமிழ், மன்னிக்கணும், மலையாளத்தில் எழுதியிருக்கோம். அப்போ அவருக்கு வந்து ஒரு ஆசை, நம்ம எழுதின இந்த புத்தகத்தை வட்டத்திரிகிட்ட கொடுத்து அவர் கையில் ஆசீர்வாதம் வாங்கி இதை நம்ம புத்தகமாக போடணும் அப்படின்னு ரொம்ப அவருக்கு ஆசை. அப்போ அவர் அதை எடுத்துக்கிட்டு வட்டத்திரியை பார்க்க போகிறாரு. போய் வட்டத்திரிக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு பாடல் ஒரு இது எழுதியிருக்கேன், ஞானப்பானை, இன்னும் ஒரு சில பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுக்குறாரு. நீங்கள் இதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த கையில் கூட அவர் வட்டத்திரி வாங்கலையா. அவர் வந்து சம்ஸ்கிருதத்தில் எழுதாமல் மலையாளத்தில் எழுதியிருக்கிறதுனால அதனால குறையா சொல்லலை. அவருக்கு அந்த நேரத்தில் தோணலை, இது நீங்கள் வேற யாருக்கையாவது கொடுத்து திருத்தி புத்தகமாக போட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கு ஆனால் மனசு கூட அப்படியே ரொம்ப ஒரே வருத்தம். இப்படி வந்து நம்ம அவரை குருவாக நினச்சி நாம் எழுதின அந்த புத்தகத்தை அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சோம். அவர் அதை கையால் கூட தொடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன்கிட்ட போய் அழகாக, நான் எழுதுனதில் ஏதாவது பிழை இருக்கா, அது ஏதாவது சரியில்லையா, நீ ஏன் வந்து அவர் வட்டத்திலே அதை வந்து இப்படி ஒரு தொட்டு கூட பார்க்கல, அவர் வாங்கி நான் என்ன எழுதியிருக்கேன்னு கூட அவர் பார்க்கலையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ குருவாயூரப்பன் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலையா. வட்டத்திரியுடைய கனவுல போய் வட்டத்திரிகிட்ட சொல்றார், வட்டத்திரி நீ ஏன் வந்து அதை வாங்கி பார்க்கல, ஒன்று வச்சுட்டேன், உன்னுடைய விபக்தியை விட எனக்கு என் பக்தனுடைய பக்தி தான் முக்கியம். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, விபக்தின்னா சம்ஸ்கிருத கிராமரில் ஒரு டேர்ம். அப்போ குருவாயூரப்பன் சொல்றாரு, உன்னுடைய விபக்தியை விட என் பக்தனோட பக்தி தான் எனக்கு வேணும். அதனால எனக்கு நான் அவன் எழுதுனதை ஏற்றுக்கிறேன், நீ என்ன ஏற்றுக்கிறது, நீ என்ன கரெக்ஷன் பண்ணணும். நான் சொல்கிறேன், அவர் கரெக்ஷன் சொல்லியிருக்க மாட்டாரு, எனக்கு வருது, நீ என்ன அதை திருத்தி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே
வட்டத்திற்கு வந்து அப்போ தான் தெரியலாம் நம்ம பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த இறைவனுக்கு தன்னுடைய பக்தனுடைய பக்தி தான் முக்கியம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, உடனே நாராயணன் பட்டத்திரி பூந்தானத்தை பார்க்க போகிறார். போய் பூந்தானத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி இறைவன் வந்து இந்த மாதிரி சொன்னால் நான் செய்தது என்னுடைய பிழையை நான் உணர்றேன் அப்படிங்கிறப்ப பூந்தானம் சொல்கிறானா, நீ எவ்வளோ பெரிய புண்ணியமாக மோகன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எழுதி அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன நீ பார்க்கலன்னு சொல்லி மோகனவில் வந்திருக்கானே குருவாயூரப்பன்னு பூந்தானா அதை சொன்னாராம். எனக்கு ரொம்ப அப்படின்னு அவர் இதில் வணங்குறாங்க. இப்படி ஒரு பக்தி சுவையானது இருக்குது. அப்போ இந்த பூந்தானத்தினுடைய இறைவன் வந்து பூந்தானத்தை சொர்ண விமானத்தில் கோலாகலமாக கோலோகத்துக்கு அழைத்து சென்ற ஒரு நிகழ்ச்சி. இது நிறைய இருக்கு ஒரு பக்தரை பற்றி சொல்றதுக்கு. ஆனால் நாம் ஒரு சிலரை நம்ம சொல்கிறோம். அப்போது பூந்தானத்துக்கு வந்து அந்த வயோதிகம் வருது, அவரால் போக முடியல. இன்றைக்கும் இன்னொரு கிருஷ்ணன் இந்த மாதிரியெல்லாம் சில இடங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. இப்போ பூந்தானத்துக்கு வந்து 90 வயசுக்கு மேலே ஆகிட்டுதான் உடல் கலந்து கொண்டு அவருக்கு தினம் குருவாயூரப்பனை போய் பார்க்க முடியல, குருவாயூருக்கு போக முடியல, தரிசனம் பண்ண முடியலங்கிறப்போ குருவாயூரப்பன் சொல்கிறாங்க, நீ கவலையப்படாத, நான் தினம் வந்து உன்னை பார்க்குறேன், நான் தினம் வந்து உனக்கு நான் வர்றேன், நீ வராட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தினமும் குருவாயூரப்பன் வந்து அவர் கூட இருந்து அவருக்கு எல்லாமே அவருக்கு காட்சி கொடுத்து. அதாவது குருவாயூரப்பனை இப்போ இந்த பக்தர்கள் எல்லாம் வந்து விஷ்ணுவாவோ பெரிய சுவாமியாவோ இல்லை, எல்லாருக்குமே அவன் குழந்தை. அந்த குழந்தையாக தான் அவங்க எல்லாருமே குருவாயூரப்பனை பார்க்குறாங்க. இப்போ பூந்தானத்துக்கிட்ட அப்படி சொல்லும்போது இவர் என்னதான் இருந்தாலும் அவருக்கு மனசு அது கேட்கலை. அப்போ ஆனால் அவருக்கு வயோதிகமானதுனால அவர் என்ன பண்ணுவாராம், தன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண் வந்து இருக்கும்போது அவருக்கு தினமும் அந்த பாகவத கதை, இந்த குருவாயூரப்பன் கதை, இதெல்லாம் அந்த குழந்தை அந்த பெண்ணிட்ட சொல்லுவார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக உட்காந்து கேட்கணும் இந்த கதையெல்லாம். ஒரு நாள் பார்த்தா அவர் சொல்கிறாரா, நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு குருவாயூரப்பன் வந்து இந்த புஷ்ப பல்லாக்கில் கோலோகம் கூட்டிகிட்டு போகிறாரு. நாம் இருக்கிறது பூலோகம், அவர் வந்து கோலோகம். ஏன்னா கோலோகம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யார் நம்புவாங்க? அப்போ எல்லாரும் சரி, ஏற்கனவே இவருக்கு வயசாகிடுச்சு, இப்போ இன்னும் தான் என்னத்தையோ குருவாயூரப்பன் ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு யாருமே நம்பலை. ஆனால் இவர் அடுத்த நாள் காலையில் சரியாக அந்த 9:30 மணிக்கு இவர் வந்து எல்லாம் குருவாயூரப்பன் வருவான், வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவான், நான் போயிட்டு வரேன், நீங்கள் யாரெல்லாம் வரீங்க, நிஜமாக இப்போ வந்து கூட்டாங்க, நான் கூட போவேனா வரேன்னு சொல்லுவேனா தெரியாது. ஏன்னா எனக்கும் அப்படிதான் சொன்ன குருவாயூரப்பன். அது ஒருவேளை அவன் வருவான், இப்பவும் வருவான், வந்து கூட்டிகிட்டு போவான். அது இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்தாப்புல வந்து கூட்டிகிட்டு போவான். ஆனால் கூப்பிட்டா நம்பிக்கை வருவான். நான் அந்த நேரத்தில் எனக்கு அந்த நம்பிக்கை வரணும் மனசில். ஆமாம், நிஜம்தான் குருவாயூரப்பன் வந்து கூப்பிடுறான். இவர் ரெடியாக இருக்காரு. அப்போ இவர் கேட்குறான் நான் வீட்டில் எல்லாருமே, நான் குருவாயூரப்பன் வரப்போகிறான் 10:30 மணிக்கு, நான் போகிறேன், யாரெல்லாம் வரீங்க, யார் ஒருத்தரும் பதில் சொல்லுவேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு எதிர்பார்த்து சொல்கிறாரு. இப்போ வீட்டு வேலை செய்கிற அந்த ஒரு பெண்கிட்ட தினமும் அது வீட்டு வேலையெல்லாம் செய்த பிறகு இவர்கிட்ட வந்து கதை கேட்கணும். இந்த குருவாயூரப்பன் கதைகள், லீலைகள், பாகவதத்தின் கதைகள் அதையெல்லாம் சொல்லுவார். அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார், குருவாயூரப்பன் வரேன்னு சொல்லியிருக்கான் 10:30 மணிக்கு, நீ வரியா, என் கூட நான் போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு அது சொல்லி நான் வரேன். அந்த குழந்தை சொல்ற, அந்த பெண் சொல்கிறாங்க நான் வரேன் அப்படின்னு. இது அவங்களுக்குள்ள நடக்க
அது வீடு பெருக்கிட்டு இருக்கு அந்த பெண்ணு. சரியா குருவாயூரப்பன் வந்துட்டான். குருவாயூர்ல அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணன் கோயில் பக்கத்துல ஒரு இடத்தை சுற்றி கம்பி வேலி, நல்ல இவ்வளவு பெரிய கம்பி வேலி போட்டு ஒரு சின்ன ஒருத்த ஆள் நிற்கிறா போல ஒரு ஜெயில் மாதிரி ஒன்று இருக்கும். குருவாயூர் கோயில் தரிசனம் பண்ண எவ்வளவு எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அங்க அது இருக்கு. ஏன் அப்படி வேலி போட்டு வச்சுருக்காங்கன்னா, என்ன மாதிரி உள்ளவங்கெல்லாம் போனாங்க, இவரை முந்தாமத்தை மேலே கூட்டிட்டு போனாங்க. மண்ணுன்னு அதை எடுத்து அங்கே ஒரு கிணறு தோன்ற அளவுக்கு அது பழமாயி விட்டு அதை அங்கே யாரும் போகல. ஏன்னா அந்த மண்ணை எடுத்துட்டு வரணும். ஏன்னா பிருந்தாவனம் போனாக்க ட்ரெயினில் பார்த்தா எல்லாரும் கையிலையும் ஒரு கொட்டும். பிருந்தாவனத்துலேருந்து மண்ணை எடுத்துட்டு வரணும். அப்புறம் அந்த மண்ணை என்ன பண்ணோங்கிறது வேற விஷயம். அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு வேலி போட்டு வச்சுட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு எல்லாரும் வாங்க. அப்போ சொன்ன நேரத்துக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் புஷ்பப்பல்லாங்கிறது முந்தானம் இந்த அவருடைய இந்த உடலோட அவர் போறாரு. போகும்போது இந்த பெண்ணை கேட்குறாரு, நீ வரேன்னு சொன்னிய வரையா அப்படின்னு. அது நான் வரேன் அப்படின்னு அவர் கையை பிடிச்சிக்கலாம். ஆனால் அவரு மேலே போறாரு. அந்த பொண்ணுடைய உடல் கீழே இருந்தது. ஏன்னா அவரை மட்டும்தான் அந்த இந்த உடலோட இறைவன் பல்லக்கில் கூட்டிட்டு போனதாக பூந்தானத்தினுடைய சரித்திரம் முடியுது. இது நம்ம கதைகளில் நம்ம பார்க்காத ரொம்ப பெரியவங்களை பற்றி கேட்கணும். அப்போ இந்த பெரியவங்களை எப்போவுமே தினமும் பகல் உணவு குருவாயூரப்பன் அவர் பண்ணுற பால் பாயசமோ இல்லையோ சாப்பிட்ட பிறகு தான் அவர் தான் உணவு எடுத்துக்குவார். அந்த மாதிரி அவர் ஒரு நாள் பண்ணி வச்சுருக்கப்போ பார்த்தாக்க ஒரு சின்ன ஒரு பானைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பானையில் பால் பாயசம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ குருவாயூரப்பன் வரான். அந்த குழந்தை தானே என்ன இவ்வளோண்டு பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரா, நீ மற்ற நாளெல்லாம் இவ்வளோ கூட எடுத்துக்க மாட்டேன், இப்போ இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய பானையில் பண்ணி வச்சுருக்கேன், இதை நீ பிடிச்சாலே போதும். ஆனால் இதெல்லாம் பத்தாது, கொஞ்சம் வெளியே பாரு, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நீ நிறைய பால் பாயசம் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு என்ன நீ இத்தனோண்டு பானையில் பண்ணியிருக்கேங்கிறாங்க. அப்போ இவர் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா வெளியில் ஒரு 50 குட்டி கிருஷ்ணன் மாதிரி, எல்லாமே கிருஷ்ணன் தான், ஒரு 50 பசங்க நிற்கிறாங்க வெளியில். சீக்கிரம் எடுத்து பால் பாயசம். இது இந்த இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இவர் சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்க கேட்குதான், என்ன பால் பாயசம் இல்லையா உள்ள, என்ன நான் உள்ள போயிட்டு நீ வராமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்பா உள்ளே பண்ணி வச்சுருக்காரு, நான் போய் முள்ளியில் இருக்கோம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இந்த பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிட்டு இவர் சொல்கிறாரா, அப்பா உள்ள வேறு பாயசம் இல்லை, நான் பண்ணலை, இவ்வளோதான் பண்ணது. உள்ளே போய் ஒரு பெரிய, நீங்கள் கேரளாவில் பார்த்துருக்கலாம், கோவிலே பார்க்கலாம், அவ்வளோ பெரிய உருளி இருக்கும் வெங்கலத்தில். அந்த உருளியை போய் இழுத்துட்டு வர சத்தம் கேட்கலாம். அப்போ வில்வமங்கலம் சுவாமிகளை எட்டி பார்க்குறாரு, இது என்ன இவ்வளோ பெரிய உருளியை இழுத்துட்டு வர சத்தம் கேட்குதுன்னு பார்த்தாக்க குருவாயூரப்பன் போய் உள்ளே இருக்க உருளியில் நிறைய பால் பாயசத்தோட இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் வட்டமாக உட்காந்து எப்படி குடிக்கிறாங்க. உங்களுக்கு வடநாட்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க, கேரளாவும் அந்த கஞ்சி குடிக்கிறப்ப ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பலா இலை இருக்குது இல்லையா, அதை இப்படி ஒரு மாதிரி சுருட்டி இப்படி பண்ணினா அது ஒரு கோன் மாதிரி ஆயிடும், கரண்டி மாதிரி ஆயிடும். அதில் தான் எடுத்து கஞ்சியெல்லாம் குடிப்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா நடுவில் உள்ளிட்டு சுற்றி இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க, ஏன்னா டம்ளர் வச்சா கொண்டு குடிக்க முடியும் அவங்களுக்கு இல்லை. எல்லா குழந்தையும் இந்த மாதிரி அந்த பலா இலையில் ஒரு கரண்டி மாதிரி ஒன்று பண்ணிட்டு அதை வச்சு எல்லா குழந்தையும் எடுத்து குடிக்கிறதாக வில்வமங்கலம் சுவாமிகளுடைய ஒரு அனுபவம். அப்புறம் ஒரு சாதாரண பக்தர்கள் இவங்கெல்லாம் வில்வமங்கலம் சுவாமிகள் எல்லாம் ரொம்ப பெரிய ஞானி,
கூட இருக்கவங்க சின்ன பிள்ளைவாங்க, அவங்களுக்கு இந்த குருவாயூரப்பன் என்ன ஒரு லீலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்தர் தினமும் அவர் என்ன பண்ணுவாரா, ஒரு 4 கடலைப்பழம் 4 அதை வாங்கிட்டு வந்து அந்த குருவாயூரப்பனுக்கு அந்த பக்கம் அந்த கோவிலில் ஒரு இடத்துல வச்சுட்டு, குருவாயூரப்பா இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வருவார். இதை 2 நண்பர்கள், சின்ன பசங்க, ஒரு 6-7 வயசு இருக்கிறார், 6 வயசு 5 வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க, பையனுங்க 2 பேர் தினமும் காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த பழம் வேணும். என்ன பண்ணுவாங்களா, தினம் எல்லாரும் அவர் வச்சுட்டு போன உடனே அங்கே போய் முதல்ல குருவாயூரப்பன்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த 4 2 பிச்சுக்கிறாங்க, குருவாயூரப்பா உனக்கு 2, நாங்கள் ஆளுக்கு 1 எடுத்துக்கிறோம், யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு குருவாயூரப்பன்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணி தினம் 2 பழத்தை எடுத்துக்குவாங்களாம். அந்த குருவாயூரப்பனுக்கு 2 பழத்தை வச்சுட்டு இவங்க ஆளுக்கு 1 பழத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. இது யாருக்குமே தெரியாது. அங்கே கோவிலுக்கு வரக்கூடிய நம்பூதிரி என்ன நினைப்பாரு, 2 பழம் யாரோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. ஒரு நாள் இதை பார்த்துருக்காங்க, இந்த 2ம் போய் அந்த 4, அவர் எப்பவும் 4 தான் வைப்பாங்க, அதுக்கு மேலே எல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த 4ல் 2 எடுத்துட்டு 2 வச்சுட்டு வரத பார்த்துருக்காங்க கோவிலில். பார்த்தோன்னே இந்த 2 சின்ன பசங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது, பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கே தண்டனை இல்லை, அது வேற விஷயம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறாங்கன்னா, கோயிலை வந்து 10 சுற்று சுற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி தெரியாமல் எடுக்க மாட்டோம், நீ பழத்தை எடுத்தால் சொல்லணும், கோயிலை 10 சுற்று சுற்றுங்க. இங்கே 10 சுற்று சுற்றுறாங்களான்னு எண்ணணும்ல, அதெல்லாம் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் நிற்க வச்சுருக்காங்க. இதுதான் 1 2 10 சுற்று சுற்றுறாங்க. ஒரு 2 சுற்று சுற்றுறோன்னு பார்த்தா 3 குழந்தைங்க ஓடுறது தெரியுதான் எல்லாரும் கண்டுக்கும். இது 2 பசங்களை தானே நம்ம அப்படின்னு சொன்னோம், இது என்ன திடீர்னு 3 குழந்தை ஓடுதுன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம். இந்த பக்கம் இருக்கிறது அங்கே கேட்டு அனுப்புறாராம், உன் கண்ணுக்கு 2 பேர் தெரியுறாங்களா 3 பேர் தெரியுறாங்களா? அவர் பார்க்குறாங்க, எனக்கு 3 பேர் ஓடுறாங்க ஏன், இந்த பக்கம் இருக்கிறவரை கேட்குறாங்க, அவரும் சொல்கிறாங்க 3 பேர் ஓடுறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம். நாம் சொன்னது இந்த 2 பசங்களை, இந்த 3வது யாருன்னு பிடிக்கணுமே, இது யார் 3வது ஒன்று சுற்றிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் ஆறு ஒரு பக்கம் நின்று அந்த 3வது ஓடுற குழந்தைய பிடிக்க போகும்போது அது கோயிலுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சிது. அப்போ என்னன்னா குருவாயூரப்பன் சொல்கிறான்னா, நான் தான் ஏன். அப்போ கேட்குறாங்க, நீ ஏன் குருவாயூரப்பா ஓடுன, தப்பு பண்ணது அதுக்கு 2, அதுகளுக்கு நாங்கள் இந்த தண்டனையை கொடுத்தோம், நீ என்னத்துக்கு கூட வந்து ஓடுன அப்படின்னு. குருவாயூரப்பன் சொன்னானா, உண்மைதான், 2 பழத்தை வச்சுட்டு 2 பழத்தை அதில் எடுக்கிறத நான் சாட்சியாக இருந்துட்டேன் இவ்வளோ நாள். அப்போ அந்த தப்பில் நானும் உடந்த தானே, அப்போ நானும் ஓடணும் தானே, அதனால தான் நானும் ஓடுனேன். நான் இறைவன் வந்தாட்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நிம்மதியாக போயிருக்கலாம், ஆனால் நான் அப்படி நினச்சிட்டேன், நான் அவங்க வருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி குருவாயூரப்பன் சொன்னான்னா, நானும் கூடவே இருந்துட்டேன் அவங்க 2 பழத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ, அப்போ அந்த தண்டனையில் எனக்கும் பங்கு இருக்குது, அதனால் நானும் அவங்களோட சேர்த்து சுற்றினேன் அப்படின்னு. இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. இருந்தாலும் எனக்கு அந்த குருவாயூரப்பனை பற்றி நம்ம பேசும்போது நிறைய சொற்பொழிவு பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் அவனுடைய பாடல்கள் எவ்வளவு அவனை பற்றி பாடுற பாடல்கள் இருக்குது, அருமையான பாடல்கள் நிறைய பாடுறவங்க இருக்காங்க, நிறைய பாடல்கள் இருக்குது. அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன விருப்பம், அந்த விருப்பத்தை வந்து நான் நம்ம பத்மநாபன் சார்கிட்ட என்னுடைய ஒரு பிரார்த்தனையாக நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த குருவாயூரப்பன் மேலே ஒரு பாடல் பாடி நிறைவு செய்வேன். அவங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே, எல்லாருக்கும் அதோட நிறைவாக இருக்கும். அப்போ அவங்களும் பெரிய மனதோட
ஒதுக்கிட்டேன். ஏன்னா இதை நான் ஏன் ஒரு தெய்வீகமாக, அதுவும் அந்த குருவாயூரப்பனுடைய விருப்பம் அப்படின்னு நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சாதாரணமாக இப்போ நம்ம யாரையும் போய் வாங்க நான் பேசி முடிச்சோன்னா ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒருத்தவங்க வர்றதோ, அவங்களுக்கு நேரம் கிடைச்சி அவங்க மனசு முழு மனதோடு நான் பாடுறேன்னு ஏற்றுக்கிறது, அந்த மாதிரிலாம் அமையணும். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு அந்த குருவாயூரப்பன் அமைச்சு கொடுத்துருக்கான். அதனால் சாரும் நான் அதாவது இது நேயர் விருப்பம் மாதிரி வச்சுக்கங்களேன். ஒரு பிரார்த்தனைக்கு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு உஷா பத்மநாபன்கிட்ட கேட்டப்போ அவங்க அந்த மலையாள பாட்டு பாடினாங்க. ஒரு தமிழ் பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னப்போ பத்மநாபன் சார் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சாரை பாடுங்க. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்ட
கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மரத்தோடு